ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்லி சக்ஸஸ் எஜுகேஷன் அப் சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஜேர்னல் என்ட்ரி பார்ட் 6th வீடியோ. இது வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம வந்து 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது லாஸ்ட்டாக வாங்க, ஏன்னா இதோட ஜேர்னல் என்ட்ரி முடியுது. நான் வந்து ஏன் இத்தனை வீடியோ போடுறேன்னா, உங்களுக்கு ஒன்று ஈச் அண்ட் எவ்ரி திங் கிளியராக உங்களுக்கு மைண்ட்லேன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த போகிறது எல்லாமே கரெக்டாக வரும்ன்றதால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக எடுக்கிறேன். ஜேர்னல் என்ட்ரி பேஸ், ஒரு அக்கௌண்ட்டோட பேஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரி. அது தெரிஞ்சால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் எல்லாம் போனால் கூட உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ அந்த பேசிக் ஒழுங்காக இருக்கணுன்ற ஒரு தாட்டில் தான் நான் 6 வீடியோ வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ 6 பார்ட்டில் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நான் நினச்சா ஒரு 2 வீடியோலேயே கவர் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கணும். தென் இல்லஸ்ட்ரேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸசைஸ் சம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து இத்தனை வீடியோ இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போது 9 வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். எக்ஸசைஸ், அதாவது யூனிட் 3ல் எக்ஸசைஸ் சம் 9th வரைக்கும் பார்த்துருப்போம். இது வந்து 10th சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா அப்படின்ற ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. ஸோ அதனால் ராஜா ஹேஸ் அ ஹோட்டல். ஸோ டிரான்சாக்ஷன் வந்து இதில் ஜேர்னல் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 3 lakhs. ஸோ 3 lakhs கேஷை வச்சு தான் ராஜா வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வருது. எப்பவுமே நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே நம்ம கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கணும். அதாவது நம்ம பண்ணுற பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கணும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொப்ரைட்டர், அதாவது ராஜான்றவர் அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர், அவர் கேஷை வந்து பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருதா. ஸோ கேஷ் இஸ் த ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ்ன்னா, ஸோ அதனால நம்ம வந்து கேஷை வந்து டெபிட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் வந்து கிரெடிட் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் வந்து ஒன் ஆஃப் த பர்சனாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த பர்சன் வந்து ப்ரொப்ரைட்டர். ஸோ கிரெடிட் இஸ் த கிவர். ஓகேயா? ஸோ கேபிட்டல் வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல், ராஜாஸ் கேபிட்டல். ஸோ ராஜாஸ் போடுறோம். நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேயா? ஸோ 3 lakhs டெபிட்டில், 3 lakh கிரெடிட்டில் போட்டு என்ன டேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் இதெல்லாம் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு என்ட்ரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட். ஓகேவா? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட். ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறா நம்ம வந்து பர்ச்சேஸ்னால் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே, நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் தானே அது. ஸோ அதனால் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணுறோம். தென் கிரெடிட் வந்து யார் பண்ணணும்னா ராஜீவ் பண்ணணும். ஏன் தெரியுமா? கிரெடிட் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குகிறோமோ அவங்க தான் கிரெடிட் பண்ணணும். ஸோ ராஜீவ் பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுக்குறாரா? இதில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், யார்கிட்ட பண்ணுறோம்? ராஜீவ் கிட்ட பண்ணுறோம். ராஜீவ் வந்து கொடுக்குறாரு. ஸோ கிவர். ஓகேயா? ஸோ ஒரு கோல்டன் ரூல் படி பார்த்தா கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜீவ் அக்கௌண்ட். ஓகே? 1 lakh பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராஜீவ். அதாவது கிரெடிட்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். காசு இதில் இன்வால்வ் ஆகாது, கேஷ் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது நம்ம எப்படி இருந்தாலும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அவங்களுக்கு. ஓகேயா? தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தோடனே அதில் வந்து எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக 2 டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் டெபிட்டாக கிரெடிட்டாக கோல்டன் ரூலை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் பேசிக்காக என்ட்ரி போடும்போது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 20 to 30 என்ட்ரி நீங்கள் கோல்டன் ரூலை வந்து மைண்டில் வச்சு போட்டிங்கன்னா 40 என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யாரை டெபிட் பண்ணணும், யாரை கிரெடிட் பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வந்து சொல்கிறது கிளியராக எல்லாமே தெரிஞ்சாலும் புரிஞ்சாலுமே ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. நிறைய என்ட்ரிஸ் போடுங்க. ஸ்மால் என்ட்ரிஸ் போட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணுன்ற கோல்டன் ரூலை வச்சு எப்பயுமே நீங்கள் போடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக
ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து இப்போது ஷார்ட்கட்டு இது வந்து டூ போட்டால் டூ ராஜீவ்ன்றது எப்படி போடணும், பர்ச்சேஸ்ன்றது ஏன் பண்ணுறோம் அப்படி மெமரைஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லி தராங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் ஆகாது ஃப்யூச்சருக்கு. ஸோ அதனால் கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் புரிஞ்சு போட போகிற ஒரு என்ட்ரியும் தான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வேல்யூ பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யாராவது சொல்லி தந்தாங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் மார்க்ஸ் வாங்குவீங்க. பட் அது இம்பார்ட்டண்ட் இல்லையே, உங்களுக்கு புரிஞ்சு படித்தா தானே. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காக இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் தான் உங்களோட எல்கேஜி மாதிரி. உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட்ஸ்னால் நீங்கள் படிக்கிறீங்க அந்த சாப்டர். ஸோ அதனால் வந்து புரிஞ்சு படித்தா தான் நீங்கள் வந்து காலேஜ் நெக்ஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, சிஏவே படிக்க போகிறீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் இந்த கோல்டன் ரூல் தான் பேஸ் உங்களுக்கு. ஸோ அதனால் அதுலேருந்து வந்து நீங்கள் புரிஞ்சு அதுலேருந்து இந்த கோல்டன் ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் என்ட்ரி படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு வேல்யூ. ஸோ அதனால் வந்து கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க, என்ன அக்கௌண்ட் எத்தனை இருக்குது, அந்த என்னென்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ராஜீவ் அக்கௌண்ட் இருக்குது இந்த டிரான்சாக்ஷனில். ஸோ அந்த 2 அக்கௌண்ட் எப்படிக்கு நான் டெபிட் போடுறோம், எதனால கிரெடிட் எதனால் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சு, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 20 என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க டெபிட் இது பண்ணணும், கிரெடிட் இது பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க் 2 lakhs. ஸோ கேஷ் வந்து பேங்க்குக்கு டெபாசிட் ஆகுது. அப்போ யார் ரிசீவ் பண்ணுறா? பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவரில், அப்போ பேங்க் வந்து டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால் கேஷ் வெளியே போதா, ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட், கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். பேங்க்கை பொறுத்தவரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம கோல்டன் ரூலில் என்ன பண்ணுவோம், டெபிட் இஸ் த ரிசீவர் பண்ணுவோம். இதில் வந்து ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ அதனால் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க். இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேஷ் வந்து டெபாசிட் அப்படின்னா கேஷ் வெளியே போதா, உடனே உங்களுக்கு கேஷ் கோஸ் அவுட்னு ஞாபகம் வந்துடும். அப்போ கேஷ் கோஸ் அவுட்னா என்னது, அது கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, பர்சனல் எங்கே போகுது, பேங்க் போகுது. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ ரிசீவர் பொறுத்தவரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர் எல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் உடனே பேங்க், கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம் பேங்க்லனா, பேங்க் என்ன பண்ணோம், நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க், நம்ம ஒரு பேங்க்குக்கிட்ட லோன் வாங்குகிறோம். ஸோ அது நம்ம பேங்க்குள்ளேயே தானே வருது. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர் இல்லையா? ஸோ அதனால் பேங்க்கை வந்து டெபிட் பண்ணணும். தென் இப்போது நெக்ஸ்ட் வந்து பேங்க் லோனை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட்டா. ஸோ இவங்க தான் பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் இஸ் த கிவர். ஓகேயா? பேங்க் தான் வந்து லோன் கொடுக்குது. ஸோ நம்ம லோன் வாங்கிட்டுருக்கணுன்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பேங்க் லோனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுறதால பேங்க் லோனை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். நம்ம வந்து லோன் வாங்குகிறோம், அந்த லோன் பேங்க்லேயே தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் பேங்க் இஸ் த ரிசீவர். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் இஸ் அ கிவர். ஓகேயா? ஸோ அதனால் இதை வந்து கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். நெக்ஸ்ட் பாருங்கள், வித்ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ நம்ம வித்ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ், அதாவது பர்சனல் யூஸ் வந்தாலே அங்கே ட்ராயிங்ஸ் வந்துடும். ட்ராயிங்ஸ்னாலே அவர் வந்து அந்த ப்ரொப்ரைட்டராக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரொப்ரைட்டர் வந்து பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாரு பேங்க்லேருந்து. இன்னொன்று என்னென்னா, பர்சனல் யூஸ்க்காக ப்ரொப்ரைட்டர் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ்னாலே நீங்கள் வந்து அங்கே வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்றது உங்கள் மைண்டில் வந்துடணும். ஸோ ட்ராயிங்ஸுன்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். பேங்க் இஸ் த கிவர் தானே, அதனால நம்ம எடுக்கிறோம்ல, பேங்க்லேருந்து தானே எடுக்கிறோம். ஸோ அதனால பேங்க் இஸ் த. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், அமௌண்ட் பெய்ட் டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் த்ரூ NEFT 99,000.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ராஜு பற்றி பார்த்தோம் இல்லையா, அப்போ ராஜு கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்க்கு காசு கொடுக்காம. அந்த கேஷை இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் 99,000 பண்ணுறோம். பட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் நம்ம, அந்த ஃப்ரூட்ஸோட ரேட் எவ்வளோ 1 lakh, பட் 99,000 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதாவது நம்மளுக்கு வந்து 1000 rupees நம்ம வந்து பே பண்ணலை, அதுக்கு பதிலாக அது டிஸ்கவுண்ட்டாக நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் மட்டும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால டிஸ்கவுண்ட் எடுத்துட்டு கிரெடிட் பண்ணுறோம். இப்போ என்ட்ரி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ராஜீவ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ராஜீவ் இஸ் த ரிசீவர், அவர்கிட்ட கொடுத்துட்டோம் 1 lakh. எது மூலயமா கொடுத்தோம், செக் மூலயமா. ஸோ அதனால பேங்க், செக் மூலயமா இல்லை, என்இஎஃப்டினாலும் அது வந்து பேங்க் தானே. ஸோ அதனால பேங்க் மூலயமா கொடுத்துருக்கோம். ஹூ இஸ் த கிவர், பேங்க் இஸ் த கிவர். தென் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 1000 rupees. ஏன்னா வந்து நம்ம 99,000 rupees வந்து என்இஎஃப்டி மூலயமா அமைச்சிருக்கோம். இப்போ 1000 rupees அனுப்பலைன்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து 1000 rupees. ஏன் டிஸ்கவுண்ட் ரிசீவில் கிரெடிட் பண்ணுறோம், பிகாஸ் இட் இஸ் இன்கம் ஆஃப் த கம்பெனிஸ். கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ் கோல்டன் ரூலை பொறுத்த வரைக்கும். ஸோ பே டு ராஜீவ் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ன்றது நான் போடுவோம். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், 25th பெய்ட் கிளப் பில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் பை செக். ஸோ ப்ரொப்ரைட்டர் வந்து கிளப் பில் பே பண்ணுறாரு. அப்போ பர்சனல் யூஸ்க்காக அவர் பர்சனல் யூஸாக அவர் கிளப் பில் பே பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆஃபீஸ் யூஸ் கிடையாது. கிளப் பில் வந்து பர்சனலாக அவர் பே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ப்ரொப்ரைட்டர் பெய்ட் பை அப்படின்னு வந்தாலே. ஸோ அப்போ ட்ராயிங்ஸ் இன்வால்வ் ஆகுதா. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எது மூலயமா பே பண்ணுறாரு, செக் மூலயமா. செக்ன்றது பேங்க். ஸோ பேங்க் இஸ் அ கிவர், அதனால பேங்க் வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், 25th என்னது, drawings account data to bank account paid club bill of proprietor by check. ஓகேயா, ப்ரொப்ரைட்டர் வந்து கிளப் பில் பர்சனல் யூஸ்க்காக எடுத்து பே பண்ணுறதால ட்ராயிங்ஸு நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா, ஸோ அதனால் ட்ராயிங்ஸ் டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஹவுஸ் த்ரூ டெபிட் கார்டு. ஸோ இதிலும் பாருங்கள், ப்ரொப்ரைட்டர் ஹவுஸ்க்காக அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறாரு. இதுலேருந்து பேங்க்லேருந்து பே பண்ணுறாரு. ஸோ இதுவும் அவரோட பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்ன்னு வந்தாலே அந்த ட்ராயிங்ஸ் வருமா. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 26 ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் இஸ் த கிவர். ட்ராயிங்ஸ் வந்து ஏன் டெபிட் பண்ணுறோம், ஏன்னா டெபிட் இஸ் த ரிசீவர். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெய்டு இபி பில் த்ரூ ப்ரொப்ரைட்டர் டெபிட் கார்டு அப்படின்றது நரேஷன் எழுதணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு சேரிட்டி 1000 rupees. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரி, நல்லா லிசன் பண்ணுங்கள். லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு அ சேரிட்டி. ஸோ சேரிட்டின்றது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, அதுக்கு வந்து நம்ம வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு எப்படி என்ட்ரி போடுங்கன்னா, சேரிட்டி அப்படின்னா நீங்கள் நாமினல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ சேரிட்டியில் நம்ம கொடுக்குறோம், லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோன்னா அது நம்மளை பொறுத்து, நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒன் ஆஃப் த லாஸ் தானே நம்மளுக்கு. ஸோ அதனால டெபிட் பண்ணுறோம். ஓகே, டெபிட் இஸ் ரிசீவர் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டெபிட்ன்றது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு லாஸ் மாதிரி தானே. அது நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நம்ம வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு சேரிட்டிக்கு கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த லாஸ். ஸோ டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ன்றதால சேரிட்டியை டெபிட் பண்ணுறோம். தென் எதை கிரெடிட் பண்ணுவீங்க அப்படின்னா, லஞ்ச் ப்ரொவைடட் அப்படின்னா இது நம்ம கம்பெனியோட இது என்ன சொல்கிறது, நம்ம கம்பெனியோட ஒரு பர்ச்சேஸ்டு ஒரு அமௌண்ட்லேருந்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துருக்கோன்னா அதை நம்ம அக்கௌண்ட்ஸில் காமிக்கணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து தான் நம்ம கொடுப்போன்ற மாதிரி கணக்கு வரும். ஸோ அதனால் நம்ம வந்து கிரெடிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேயா. ஸோ கிரெடிட்ன்றதை எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். சேரிட்டிக்கு போகிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி நம்மளுக்கு. ஓகே, லாஸ் கிடையாது, பட் எக்ஸ்பென்சிவ். டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு இதுலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து நம்ம பர்ச்சேஸில் கம்மியாகிற மாதிரி தான் நம்ம காமிக்க முடியும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் கிரெடிட் வந்து பர்ச்சேஸ்ன்றதை நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸுன்றது ரியல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் ஆகும். பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல நீங்கள் வந்து
நாமினல் அக்கௌண்ட்டில் எடுக்கலாம். நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டாகவும் எடுக்கலாம். பர்ச்சேஸ்ன்றது மட்டும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் அப்புறம் சேல்ஸ் இது ரெண்டுமே வந்து நீங்கள் நாமினல் அக்கௌண்ட்டாகவும் கன்சிடர் பண்ண முடியும் சில என்ட்ரிக்கு ரியல் அக்கௌண்ட்டாகவும் கன்சிடர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க ஜர்னல் என்ட்ரி எல்லாமே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ்டு பை கேஷு அது எல்லாமே வந்து அப்போ வந்து அந்த பர்ச்சேஸுன்றது நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் லாஸஸாக எடுத்து டெபிட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே வந்து பர்ச்சேஸுன்றது ரியல் அக்கௌண்ட், அது நாமினல் அக்கௌண்ட்டாக எடுத்திருப்பீங்க, இது ரியல் அக்கௌண்ட். ஸோ வாட் கோஸ் அவுட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து தான் இது நம்ம வந்து கொடுக்குறோன்றதால வாட் கோஸ் அவுட் அந்த லாஜிக்கில் நம்ம கோல்டன் ரூல் படி பார்த்தா வாட் கோஸ் அவுட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இது போகிற மாதிரி நம்ம கணக்கு காமிக்கணும். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் கிவன் ஆஸ் அ சேரிட்டி, கூட்ஸ் வந்து சேரிட்டிக்கு போகிற மாதிரி இதில் கேல்குலேட் ஆகுது. ஓகேயா? ஸோ சேரிட்டி இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், இது நரேஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பாருங்கள், பேங்க் லெவி சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். ஸோ நம்ம வந்து பேங்க் வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் போட்டிருக்காங்க. லாக்கரில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் த சார்ஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பேங்க் சார்ஜஸை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். வி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். தென் பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணுறோம், ஏன்னா பேங்க் இஸ் த கிவர். பேங்க் தான் நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜஸை போடுறாங்க. ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் சார்ஜஸ் பெய்டு. ஓகே, 1000 போட்டுருந்தோம். சம் போடலாம். 11th பாருங்கள், இது யாரோடது? ஷாம்ன்றவரோட கம்பெனியோட ஸ்டேஷ்னரி ஒரு டீலராக இருக்கார். அவரோட ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட கம்பெனிக்கு போட வேண்டிய என்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 4000 அண்ட் கூட்ஸ் 5 lakhs. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஷாம் வந்து நம்மளோட கம்பெனிக்காக கேஷ் ஒரு 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கூட்ஸ் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம நார்மலாக இந்த மாதிரி என்ட்ரி தானே போடுவோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல். கேஷ் வந்து நமக்கு 4 lakhs, இதுலேயும் கேஷ் வந்து 4 lakhs டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கூட்ஸுன்றதை இந்த ஸ்டாக்காக நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓகே, கூட்ஸுன்றதை நம்ம இங்கே ஸ்டாக், நம்ம முன்னாடி இருந்த ஸ்டாக் தான் நம்ம இங்கே கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரோம், பிஸ்னஸ்க்குள்ளே எடுக்கிறோம். அதனால வந்து கேஷ் அக்கௌண்ட் 4 lakhs, ஸ்டாக் அக்கௌண்ட் 5 lakhs டு ஷாம்ஸ் கேபிட்டல் அப்படின்றத நம்ம போடணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் 4 lakhs, ஸ்டாக் அக்கௌண்ட் 5 lakhs டு ஷாம்ஸ் கேபிட்டல். இது டோட்டலாக பண்ணி 9 lakhs அப்படி போட்டுட்டு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ் அப்படின்றது நரேஷன் கிளியராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோல்டு கூட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்ட் வித் ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் வந்து 2,50,000. ஆர்டிஜிஎஸ்னால எங்கள் பேங்க் இன்வால்வ் ஆகுதா. ஸோ நம்ம வந்து ஏக்கு சேல் பண்ணுறோம். ஓகேயா, மணியும் ரிசீவ் பண்ணிடுறோம். எது மூலயமா? ஆர்டிஜிஎஸ் மூலயமா. ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கிரெடிட் சேல் கிடையாது அப்படின்னு கிளியர் பண்ணிக்கோங்க. இது வந்து கேஷ் சேலும் கிடையாது, இது வந்து பேங்க் மூலயமா நடந்திருக்கு. ஸோ நம்ம சேல் பண்ணோம், அவங்க பே பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்க? பேங்க் இஸ் த ரிசீவரா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சேல்ன்றது ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், இன்கம் அண்ட் கெயின். ஸோ அதனால கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ அதனால சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். இது நார்மலாக நம்ம வந்து கேஷ், நம்ம அவர் கேஷ் பே பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாருன்னா இதில் நம்ம வந்து சோல் கூட்ஸ் டு ஏ வந்து கேஷ் பண்ணியிருந்தோம், கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தோன்னா இங்கே வந்து கேஷ் வந்திருக்கும். பட் நம்ம பேங்க் மூலயமா வந்திருக்கோமா. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஓகேயா, கேஷ் வந்ததுன்னா கேஷ் வாட் கம்ஸ்ன்னு அப்படின்னு போடுவோம் இல்லையா. பேங்க் வந்து இதில் பேங்க் இஸ் த ரிசீவர், பர்சனல் அக்கௌண்ட்ன்றதால. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், திருப்பி கோல்டன் ரூலில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தென் ஒன்லி யூ ஹேவ் டு ரிமெம்பர் இன் ஃபியூச்சர். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சோல்டு கூட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்ட் வித் ஆர்டிஜிஎஸ்ன்றது இங்கே கிளியராக போட்டுருங்க. இங்கே ஏன் பேங்க் வந்துச்சுன்றது இங்கே நம்மளுக்கு நரேஷனில் கிளியராக எழுது. நரேஷன் ரொம்ப முக்கியம். நரேஷன் இல்லைன்னா 1-2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் சோல்டு டு ஜெட் ஆன் கிரெடிட் ஃபார் 20,000. இங்கே பாருங்கள், கேஷ் இல்லை, பேங்க் இல்லை, ஒன்லி கிரெடிட்டு. அதாவது நம்ம சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் காசு வாங்கலை. ஸோ யார் ரிசீவர்? Z இஸ் த ரிசீவர். Z அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்
20,000. Z accounted to sales 20,000. Sold goes to Z. Okay. Next, bill drawn on Z and accepted by him 20,000. இதில் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரி. இதில் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா 20,000க்கு. அப்போது bill drawn on Z and accepted by him. ஸோ நம்ம வந்து பில் வந்து 20,000க்கு வந்து நம்ம பில் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இந்த வந்து இது ஏன் இது நடக்குதுன்னா, இந்த பில் வந்து இப்போ இங்கே 20,000ன்றது இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா, அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைம்குள்ளே எனக்கு வேணும், ஒரு டைம்குள்ளே நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி அவங்ககிட்ட வாங்கிப்போம். ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா, இப்போ நான் சேல் பண்ணுறேன், ஜெட்க்கு சேல் பண்ணுறேன். ஜெட்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் எப்போ இந்த 20,000 அமௌண்ட்டு கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 1 மந்தில் கொடுத்துருவீங்கன்னா, அப்போ நான் உங்களுக்கு பில் ட்ரான் பண்ணி தரேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு பில் கொடுப்பேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது பேர் சொல்லுவாங்க. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நான் என்ன நோட் பண்ணியிருப்பேன்னா, நான் ஜெர்டுக்கு எப்போ அமௌண்ட் கொடுத்தேன், எப்போ அவர் கொடுக்குறேன்னு எனக்கு சொன்னார், எந்த டேட்டு டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி, எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணி அவர்கிட்ட ஒரு சைன் வாங்குவேன். அதை அவர் அக்செப்ட் பண்ணி சைன் போடணும். நான் கொடுக்குற ஃபார்மில் சைன் போட்டு அவர் கொடுக்கணும். ஸோ கொடுத்தாருன்னா, ஏன் அதை நான் அவர்கிட்டேருந்து வாங்குறேன்னா, சப்போஸ் 1 மந்த்துக்கு அவரால் அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியலன்னா, எனக்கு இப்போ அந்த 20,000 எனக்கு நாளைக்கே வேணும். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு ப்ரூஃபாக நான் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய், இங்கே பாருங்க 1 மந்தில் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காமிச்சு அவர்கிட்ட பேங்க் கிட்ட கேட்டேன்னா, பேங்க் அந்த 20,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 5,000 இன்ட்ரெஸ்ட், ஒரு 500 ருபீஸ் இல்லை 5,000 இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு எனக்கு வந்து 19,000 எனக்கு கொடுப்பாங்க பேங்க்கு. பட் இவன்கிட்டேருந்து எனக்கு வராது. ஆனால் 19,000 எனக்கு பேங்க் கொடுப்பாங்க. எதை வச்சு? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரூஃபை வச்சு. பேங்க் என்ன பண்ணும், அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கும் அந்த அமௌண்ட்டை. 1 மந்த் கழிச்சு பேங்க் வாங்கிக்கும். ஓகேயா? ஸோ அதனால இப்போ அந்த அமௌண்ட் திடீர்னு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா, அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கிட்ட அட்லீஸ்டாவது போய் கேட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தோன்னா. அதனால போடுற ஒரு என்ட்ரி தான் இது, பில் ட்ரான் ஆன் ஜெட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம். இது வந்து இப்போ வந்து இங்கே பில் உள்ளே வருது இல்லையா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்ற மூலயமா இந்த பில் வந்து உள்ளே வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, பில் ரிசீவபிள் இப்போ வந்து இங்கே ஜெட் அக்கௌண்ட்டுன்றதை இப்போ நீங்கள் எடுத்துடணும் இங்கே. ஏன்னா இப்போ நம்ம கிரெடிட் சேல் பண்ணியாச்சு. ஓகேயா? பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, நம்ம பில் எழுதி கேட்டிருக்கோம் அவங்கக்கிட்ட, ட்ரான் பண்ணியிருக்கோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பில் ரிசீவபிள் உள்ளே வந்துருச்சு. அந்த பில் உள்ளே வந்துருச்சு. டு யார்கிட்டேருந்து, ஜெட் கிட்டேருந்து. ஜெட் இஸ் த கிவர், அதை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் 20,000 பில் ரிசீவபிள் டு இசட் அக்கௌண்ட் 20,000. பில் ரிசீவபிள் ஃபார் த அமௌண்ட் டியூ. அதாவது அவர் வந்து அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட்டை வந்து பில் ரிசீவபிளாக நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த டாக்குமெண்ட் மூலயமா நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அமௌண்ட்னா நம்ம பேங்க் மூலயமா வந்து அதை வாங்க முடியும். ஓகேயா? அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, பில் ரிசீவ்டு ஃப்ரம் Z is discounted with the bank for 19,000. இந்த என்ட்ரி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் அப்படின்னா நம்ம போய் பேங்க் கிட்ட கேட்டிருக்கோன்னு அர்த்தம். நம்மள எமர்ஜென்சிக்காக நம்ம வந்து பேங்க் கிட்ட கேட்டிருக்கோன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இப்போ பில் ரிசீவ்டு ஃப்ரம் நம்ம வந்து Z கிட்ட வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்டட் வித் பேங்க் வந்து 90,000 அப்படி பேங்க் கிட்ட நம்ம போய் எடுத்துகிட்டு போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பேங்க் கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு, பேங்க் வந்து நம்மளுக்கு 19,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்டட் வித் பேங்க்னா 20,000ல் 19,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1,000 ருபீஸ் அவங்க பிடிச்சிப்பாங்க. பேங்க் நம்மளுக்கு கேட்டவுடனே அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மட்டுமே வச்சு நம்மளுக்கு ஒரு அந்த அமௌண்ட்டு தராங்கல்ல, அதாவது யார்கிட்ட நம்ம விற்றுருக்கோமோ அவங்க தர வேண்டிய அமௌண்ட்டை பேங்க் நம்மளுக்கு தராங்க. அதுவும் டக்குன்னு தந்துடுறாங்க உடனே. ஸோ அதனால் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 1,000 ருபீஸ் பிடிச்சிப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ட்ரி எப்படி போடுவாங்கன்னா, பேங்க் பாருங்கள், நம்மளுக்கு இப்போது அந்த அமௌண்ட் நம்ம அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, 19,000 நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா கேட்டோம்னா, அது எங்கே வரும், நம்மளுக்கு பேங்க்லேயே தான் கொடுப்பாங்க. அதாவது பேங்க் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க அதை. ஸோ ஹூ இஸ் த ரிசீவர், 19,000, பேங்க் இஸ் த ரிசீவர்.
ஓகே, பேங்க் நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தானே வரும், கையில் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பேங்க். ஸோ அதனால் அந்த ப்ரூஃபை நம்ம காட்டுறோம்ல, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதை காமிச்சோன்னே அவங்க வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் 19,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர் 19,000. தென் டிஸ்கவுண்ட் ஏன் டெபிட் பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ் இது. ஓகே, ஸோ அதனால டிஸ்கவுண்ட் வந்து 1000 rupees. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால டெபிட் வந்து 1000 rupees பிடிச்சிட்டாங்க. ஓகேயா. தென் பில் ரிசீவபிள், வாட் கோஸ் அவுட், இங்கே வந்து எது போகுது, பில் ரிசீவபிள் வச்சு தானே அவங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ வாட் கோஸ் அவுட், இந்த பில் ரிசீவபிள் அமௌண்ட், அந்த டாக்குமெண்ட் வந்து 20,000. ஸோ இது எல்லாமே சேர்த்து 20,000. ஸோ இந்த என்ட்ரியை நீங்கள் புரிஞ்சு போடுங்க, அப்புறம் நான் சொன்ன மாதிரியே. நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட். இதே மாதிரி இப்போ எம்முக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்ணுறோம். ஸோ எம் இஸ் த ரிசீவர், டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ன்றது இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால கிரெடிட் பண்ணுறோம். ஸோ எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல் அக்கௌண்ட் 12,000 கூட்ஸ் சோல்டு டு எம். ஓகேயா. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு 12th ஒன் பாருங்கள், கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் 2,000. இங்கே பாருங்கள், கூட்ஸ் வந்து ஒரு சாம்பிளாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இப்போ ஒரு கூட்ஸ் வந்து இப்படி இந்த சாம்பிள் கொடுக்க மூலயமா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. நம்ம அதாவது பெனிஃபிட் கிடையாதுன்னா இன்கம் இல்லை நம்மளுக்கு, இது எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சாம்பிள்ஸை, அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகேயா. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் அ ஃப்ரீ சாம்பிள்ஸ்னால் ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கோம். அந்த சோப்பை வந்து ஒரு காலேஜுக்கு போய் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னா எதுக்காக, நம்ம சேல்ஸ் பண்ணுற அந்த சோப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த சேல்ஸ் ப்ரொமோஷன். ஓகேயா. ஸோ நிறைய காலேஜஸ்லாம் பாருங்கள், காலேஜஸில் வந்து இப்போது சோப்பு அந்த மாதிரி புதுசாக ஒரு கம்பெனி வந்து காலேஜஸில் ஃப்ரீயாக சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. வேணா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்துன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அது அவங்களுக்கு இதுவாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால சாம்பிள்னாலே, ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தாலே சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, அது இன்கம் கிடையாது, எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால சேல்ஸ் ப்ரமோஷனை டெபிட் பண்ணுறோம் 2,000 டு பர்ச்சேஸ். அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா கம்பெனிக்காக, அந்த ஐட்டம்லேருந்து தான் அது போகும். பர்ச்சேஸ்ன்னு ஏன் இங்கே அக்கௌண்டிங் ரூல் படி பர்ச்சேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து தான் அதை நம்ம போகிற மாதிரி காமிக்கணும். ஸோ அதனால் இங்கே ரியல் அக்கௌண்ட், பர்ச்சேஸ்ன்றது ரியல் அக்கௌண்ட். ஸோ வாட் கோஸ் அவுட், நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு நம்ம கம்பெனிக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஒரு சில கூட்ஸ்லேருந்து தான் அது போகுது. ஸோ அதனால் கூட்ஸுன்னு நம்ம என்ட்ரி இங்கே போடவே முடியாது. அந்த கூட்ஸை தான் நம்ம வந்து பர்ச்சேஸாக பண்ணுறோம். இப்போது இங்கே இந்த இடத்துல கூட்ஸ் தான் ஆக்சுவலி வரணும், பட் கூட்ஸுன்றது ப்ராப்பரான அக்கௌண்டிங் வேர்ட் கிடையாது. ஸோ அதனால் இந்த கூட்ஸுன்றது தான் இங்கே பர்ச்சேஸ். நம்ம வந்து இப்போது இந்த ஃப்ரீ சாம்பிள்ன்றது, இவர் என்ன கம்பெனி வச்சுருக்காரு, ஸ்டேஷ்னரி. ஸோ ஃப்ரீ சாம்பிள் வந்து ஒரு பென்னோ பென்சிலோ கொடுத்துருக்காரு. பென்னோ பென்சிலுன்றது மொத்தமாக சேர்த்தா ஒரு கூட்ஸ் மாதிரி. ஓகேயா. அது நம்ம கம்பெனிக்காக வாங்கி வச்சுருந்தது ப்ரமோட் பண்ணியிருக்காரு அவர், ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து தான் போகுது, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து தான் வெளியே போகுது. ஸோ வாட் கோஸ் அவுட், நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் அந்த கூட்ஸ் தான் போகுது. ஸோ அதனால தான் பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள் ட்ரீட்டட் ஆஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அந்த சாம்பிள்ஸை வந்து நாமினல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேயா. பிகாஸ் சேல்ஸ் ப்ரமோஷன்ன்றது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கூட்ஸ், அதாவது 12th என்ட்ரி, கூட்ஸ் 12th இல்லை 16th, கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 5,000. இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் யூஸ்க்காக ஆஃபீஸ்லேருந்தே ப்ராடக்ட், அதாவது கூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆஃபீஸ் யூஸ்க்காக ஆஃபீஸ்லேருந்து எடுக்கிறாங்களா. ஸோ ஆஃபீஸில் இருக்கிறதுலாம் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் தானே. ஸோ நான் இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறாங்கன்னா அது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக தானே இருக்க முடியும். ஸோ அதனால் டெபிட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 5,000 டு பர்ச்சேஸ் goods taken from office use. So office expenses. Okay. Next 17th பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் லிசன்.
எம் became insolvent. அதாவது insolvent அப்படின்ற வேர்டு என்னென்னா, இன்சால்வெண்ட்னா அவங்க அங்கே இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டுருக்கலாம், இல்லை ஓடி போயிட்டுருக்கலாம் அந்த கம்பெனியை விட்டு. ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த பர்சன் அங்கே இல்லை, அவர் இங்கே அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், இல்லை. ஓகேயா, அதுதான் இன்சால்வெண்ட். ஸோ எம்ன்றவர்கிட்ட நம்ம சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா, டோல்டு குட்ஸ் 20,000 கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். அவர் இன்னும் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கல. பட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டுருக்காரு. பட் ஆனால் வந்து என்ன, அண்ட் ஒன்லி 0.80 per rupee is received in final settlement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது எம்ன்றவர் நம்ம கிட்ட வந்து நம்ம எம்ன்றவருக்கு நம்ம கிரெடிட் சேல் வந்து 12,000 rupees பண்ணியிருக்கோம். அதாவது அவர் தர வேண்டிய அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வந்து 12,000. அதில் வந்து 0.8 per rupee வந்து அவர் தந்துட்டார். பேலன்ஸ் அமௌண்ட் அவர் தரவே மாட்டார், ஏன்னா அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். ஸோ எவ்வளோ கேஷ் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து கேஷு பேங்க் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம கேஷாக எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? கேஷாக எடுத்துக்கணும். எவ்வளோ? 0.880 per rupees is received அப்படின்னா கேஷாக எடுத்துக்கோங்க. கேஷ் உள்ள வருது. எவ்வளோ கேஷ் உள்ள வருது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 0.80 into 12,000 போடுங்க, இன்ட்டு பண்ணுங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? 9,600 கிடைக்கும். ஸோ கேஷ் வந்து 9,000 ரிசீவ் பண்ணியாச்சு. நம்ம சேல் பண்ணியிருக்கோம்ல, கிரெடிட் சேல் 12,000 9,600 கேஷ் ரிசீவ் பண்ணியாச்சு. 12,000 minus 9,600 வந்து 2,400 வருதா? அந்த 2,400 அது வந்து வரவே வராது இதுக்கப்புறம். ஏன்னா அந்த அமௌண்ட்டுன்றது இன்சால்வெண்ட்னு சொல்லியிருக்காங்க. எம் வந்து இன்சால்வெண்ட் அப்படின்னா அது வரவே வராது. அப்படின்னா அது பேட் டெப்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லணும். பேட் டெப்ஸ் எதுக்கு டெபிட் பண்ணுறோம்? பிகாஸ் அதுவும் எக்ஸ்பென்சஸ் தானே நம்மளுக்கு. எக்ஸ்பென்சஸ் இல்லை, லாஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாம் எதில் வரும்? டெபிட்டில் வரும். ஸோ பேட் டெப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் நம்ம வந்து பேட் டெப்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 2,400 வராது அப்படின்ற அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு டு எம் அக்கௌண்ட் இஸ் அ கிவர் இல்லையா. ஸோ 12,000 டோட்டல் அமௌண்ட் போட்டுருணும், அதை ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்றத எம் என்ன ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்றது நரேஷனில் கண்டிப்பாக எழுதணும், கிளியராக எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் பாருங்கள், இது வந்து பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்கவுண்டட். இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல, பில் ரிசீவ்ட் ஃப்ரம் Z இஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் வந்து கொடுத்துருந்தாங்க அமௌண்ட்டு 19,000 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து டிஸ்ஆனர் ஆகிடுது. டிஸ்ஆனர்னா கொடுக்க முடியாமல் போயிடுது பேங்க்கால், அதாவது பேங்க்கால் எடுக்க முடியாமல் போயிடுது அந்த அமௌண்ட்டை. ஸோ டிஸ்ஆனர் ஆகிடுது, ஏதோ ஒரு ரீசனால் அது டிஸ்ஆனர் அப்படின்னா அது இல்லை, அந்த செக்கு எடுக்க முடியாது, அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் திருப்பி அதுக்கு ரிவர்ஸ் என்ட்ரி போடணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா Z அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். இப்போ பில் ரிசீவபிள்ன்றது இங்கே போயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பில் ரிசீவபிள் இந்த ஒரு வேர்டு வந்து இப்போது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ரிசீவபிளே வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு வரல, டிஸ்ஆனர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டெபிட்டை நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே Z அக்கௌண்ட் தான் பண்ணணும். Z இஸ் த ரிசீவர் இல்லையா. ஸோ Z அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ஏன் பண்ணணும்னா, பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள் டெபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா பேங்க்கை. ஸோ அது ரிவர்ஸ் என்ட்ரி போடுறதால பேங்க் வந்து இங்கே க்ரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து டிஸ்கவுண்டட் பில் டிஸ்ஹானர்ட். ஸோ அதனால் பேங்க்குக்கே மறுபடியும் வந்திருக்கிறதால ஸோ அந்த பேங்க் நம்ம டெபிட் பண்ணிட்டோம், அதான் நீங்கள் க்ரெடிட் பண்ணிவிடுறோம், அப்போ தான் டேலி ஆகும். ஸோ Z அக்கௌண்ட்ன்றது வந்து இந்த பில் ரிசீவபிள்ன்றது இப்போ இல்லை, அதனால அந்த ரிசீவ் பண்ண டாக்குமெண்ட் இல்லை. ஸோ அதனால திருப்பி நம்ம வந்து Z அக்கௌண்ட் தான் இது பண்ணணும். டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா, அவர் தானே நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்காரு, அதனால அவரை பண்ணிவிட்டு டு பேங்க் ஏன் பண்ணணும்னா நம்ம பில் ரிசீவபிளை பேங்க் பண்ணியிருந்தோம்ல, டெபிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம க்ரெடிட் பண்ணிடுறோம் அது அகெயின். நெக்ஸ்ட் வந்து 12th சம் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுனா டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், மேரி இஸ் அ ரைஸ் டீலர். அப்புறம் வந்து அவரோட ஜேர்னல் என்ட்ரிஸை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் பேக் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி. ஸோ சிபி கிட்டேருந்து ரைஸ் பேக் அவர் 20,000 rupeesக்கு வாங்குறாரு. ஸோ இங்கே பர்ச்சேஸோட ப்ராடக்டே இங்கே நேம் என்ன இருக்குது. ஸோ நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ சிபி அக்கௌண்ட் போடுறதுக்கு பதிலாக ரைஸ் பேக் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடலாங்க. ஸோ ரைஸ் பேக் அக்கௌண்ட் டேட்டா டு சிபி. இப்போ பர்ச்சேஸ்னும் போடலாம், பட் பர்ச்சேஸ் என்ன ப்ராடக்ட் நான் கிளியராக கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ப்ராடக்டோட நேமை போட்டு நம்ம
சிபி போட்டு 20,000 போட்டு பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதாவது கேஷ் வாங்காமல் கிரெடிட்டுக்கு கடனுக்கு வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் 500. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணுவோம். பே த்ரூ இஸ் த கிவர் நெட் பேங்கிங், பே த்ரூ த நெட் பேங்கிங். ஓகே, ஸோ அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, பேங்க் மூலயமா போகுது, அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டு பேங்க். ஓகே, பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட், டெபிட்ஸ் த ரிசீவர், கிரெடிட்ஸ் த கிவர். ஓகேயா? ஸோ பேங்க்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேயா? நம்ம கேஷாக கொடுத்தோன்னா கேஷ் இஸ் கோஸ் அவுட் வரும். பட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டு பேங்க் த்ரூ NEFTன்றதால, அதாவது நெட் பேங்கிங்ன்றதால நம்ம பேங்க் இன்வால்வ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், ரிட்டர்ன் கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. அதாவது சிபி கிட்ட 20,000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைஸ் பேக்ஸு. அதில் வந்து 5,000 டேமேஜ் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து திருப்பி அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டோமா. நம்ம பர்ச்சேஸுன்றது அப்படியே ரிட்டர்ன் போதா. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னாக கிரெடிட் பண்ணோம். பர்ச்சேஸ் ஏன் டெபிட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் வந்து அது வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்றதால பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் இப்போ வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ் டெபிட் பண்ணோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னாக கிரெடிட் தான் பண்ணணும். ஓகே, அது நம்மளுக்கு கோஸ் அவுட். ஓகே, வாட் கோஸ் அவுட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ப்ராடக்ட் கோஸ் அவுட். ஸோ அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வெளியே போகுது. ஸோ யார் ரிசீவ் பண்ணுறா, சிபி தான் ரிசீவ் பண்ணுறா. சிபிக்கு தானே நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம். அதனால் வந்து சிபி இஸ் த ரிசீவர். ஸோ சிபி அக்கௌண்ட் ரிட்டர்ன் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், கூட்ஸ் ரிட்டர்ன் டு சிபி. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். இந்த என்ன பண்ணுறாரு இவங்க மேரி, என்ன பண்ணுறாங்க, அவங்க பர்சனல் யூஸ்க்காக 4-5 ரைஸ் பேக்கை எடுத்து போட்டுறாங்க. அதான் வந்து 1000 ருபீஸ்க்கு எடுத்துடுறாங்களா. ஸோ பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாலே, இந்த ப்ரொப்ரைட்டரே நம்ம கம்பெனிலேருந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்தால் அது பேர் ட்ராயிங்ஸு. ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா, ட்ராயிங்ஸ் தான் அவங்க மேரி தானே எடுக்கிறாங்க, பர்சனல் யூஸ்க்காக ப்ரொப்ரைட்டர் தானே எடுக்கிறாங்க. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். அவங்க என்ன எடுத்திருக்காங்க, ரைஸ் பேக் எடுத்திருக்காங்க. கேஷோ எடுத்திருந்தா கேஷ் போட்டிருப்போம், பேங்க் மூலயமா ஏதாவது அமௌண்ட் எடுத்திருந்தா பேங்க் கிரெடிட் பண்ணியிருப்போம். பட் அவங்க எடுக்கிறது ரைஸ் பேக். ஸோ ரைஸ் பேக்குன்னு சொல்லி நம்ம என்ட்ரி போட முடியாது. ரைஸ் பேக்குக்கு அக்கௌண்டிங் வேர்டை நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க அந்த ரைஸ் பேக்லேருந்து தான் நமக்கு எடுக்கிறாங்க ரைஸ் பேக்கை. ஸோ அதனால் அது பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ்லேருந்து தானே போகுது பர்சனல் யூஸ்க்காக. அதனால பர்ச்சேஸ் அப்படின்றது கிரெடிட் பண்ணுறோம். goods taken for personal use. Next, advertisement expenses paid. ஸோ advertisement expenses paidனாலே நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ அது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி, அதுக்காக தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுன்றது எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டு கேஷாக நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு 2000 சொல்லியிருக்காங்க, பட் பேங்க்குன்னு கொடுக்கலன்னா அது கேஷாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, நரேஷன் எழுதிட்டு 2000 போட்டாச்சு. நெக்ஸ்ட், கூட்ஸ் சோல்ட் டு மனோ 2000 சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? பட் இங்கே வந்து கிரெடிட்டு கொடுக்கல. ஓகேவா? அதனால் வந்து கேஷ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இல்லை மனோ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. கூட்ஸ் சோல்ட் டு மனோ 2000. ஸோ கூட்ஸ் சோல்ட் டு மனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2000 கொடுத்துருக்காங்களா, 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேஷுன்றது மென்ஷன் ஆகலை. ஸோ அதனால் இது கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ யாருக்கு பண்ணியிருக்கோம், ஹூ இஸ் த ரிசீவர், டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா. ஸோ மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். சேல் வந்து ஒன் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், ஹோல்டு கூட்ஸ் டு மனோ ஆன் கிரெடிட். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ 5,000 நம்ம 20,000 சேல் பண்ணிருக்கோம். 5,000 அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. நான் டேமேஜ் ஆகிருக்கு ஏதோ ஒரு இதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ என்ன, நம்மளுக்கு கம்பெனியை பொறுத்தவரை எது உள்ளே வருது, அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் உள்ளே வருதா. ஸோ அதனால் சேல்ஸ் ரிட்டர்னை வந்து டெபிட் பண்ணிடுவோம். யார் கொடுக்குறா அது நம்மக்கிட்ட திருப்பி, மனோ தானே கொடுக்குறாரு, மனோ இஸ் த கிவர். ஓகே? அதனால் வந்து 5,000 டெபிட், 5,000 கிரெடிட் போட்டுட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ. நெக்ஸ்ட், 8th டிரான்சாக்ஷன், பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ NEFT. பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ 20,000ல்
5,000 வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ 15,000 தானே. ஸோ எங்கள் அமௌண்ட் கொடுக்கல இல்லையா, அதனால் நம்மளே இதுலேருந்து இது லெஸ் பண்ணி 20,000 சேல் பண்ணியிருக்கோம். பட் கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். அதில் 5,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ 15,000 அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் மனோ. அப்போ எவ்வளோ வாங்கியிருப்போம் 15,000 தானே வாங்கியிருப்போம் உங்ககிட்டேருந்து. ஸோ அதனால் அதுக்கு என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அவங்க என்இஎஃப்டி த்ரூ என்இஎஃப்டி சொல்லியிருக்காங்க. என்இஎஃப்டினா பேங்க். ஸோ நம்ம பேங்க்குக்கு அமைச்சிருக்காங்க. பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ 15,000 டு மனோ. ஹூ இஸ் த கிவர்? மனோ இஸ் த கிவர். ஸோ 15,000 பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் மனோ த்ரூ என்இஎஃப்டி அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஜேர்னல் என்ட்ரி இந்த யூனிட் 3யோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போது எக்ஸசைஸ் நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஜேர்னல் என்ட்ரி ஃபில் பண்ணுங்க. இதை கூட இதுக்கு விடணும். இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ்னு சொல்லி நரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே போட சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் இருக்குன்னா பர்ச்சேஸ் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணால், ஸோ அதனால் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டோம். ஆனால் கேஷ் மூலியமாக தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ் வெளியே போயிருக்கா. ஸோ கேஷை வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே 2 கொடுக்காம நிஷா மட்டும் கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டு 18,800 ஃப்ரம் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 19,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 19,000 வாங்க வேண்டிய இடத்துல 18,800 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா, அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் 200 rupees வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அந்த அலோவ் பண்ணது நம்மளை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே அது. ஸோ ஒரு லாஸ் கூட வச்சுக்கலாம். அதனால நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 18,800. அதில் வந்து டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து எவ்வளோ 200. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 19,000 வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நரேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ வந்து ஷாம் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். பேங்க் இஸ் த ரிசீவர். கேஷ் வந்து இப்போ டெபாசிட் பண்ணியிருக்காங்க தான் அர்த்தம் பேங்க் கிட்ட. ஸோ கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்றது நரேஷனாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லெட்ஜர் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிட் 4 லெட்ஜர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீப்பாக கிளியராக இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.